8/9/2008. 8/9/2005 2008. 2008. பிறந்த நேரம் 12:43 PM. 12:41 PM அம்மா. 43 PM. பிறந்த இடம் சென்னை. 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 ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. என்ன லக்னம்மா? விருச்சிகமே தான். அம்மா வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. பாப்பா வந்து கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். ஆமாங்க. சரி, எவ்வளவு நாளா இப்போ இந்த குழந்தை சிங்கப்பூர்ல இருக்கறாளாமா? பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னங்கம்மா? ஆமா சார். எத்தனை வருஷமா சிங்கப்பூர்ல இருக்கறாமா? அவங்க பிறந்து 3 மாசத்துலயே வந்துட்டாங்க சார். பிறந்து 3 மாசத்துலயே சிங்கப்பூர் வந்தாச்சு இல்லையா? ஆமா. பிறந்து 3 மாசத்துல சிங்கப்பூர் வந்தாச்சு. நீங்களும் இங்க சிட்டிசன் ஆயிட்டீங்களாமா? இல்ல, பாப்பா மட்டும் ஆயிட்டா. பாப்பா மட்டும் சிட்டிசனாவே ஆயிட்டா. ஆமா. என்னம்மா கேள்வி கேட்கணும்? சிட்டிசன் ஆயிட்டாள்னா இவளுடைய பிறந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் தள்ளி கூட இருக்கலாமா, தனுசு லக்னமாக கூட இருக்கலாம். அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட். விருச்சிக லக்னமாக இருந்தால் அவள் சிட்டிசன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஓ, ஓகே ஓகே. உங்களுக்கே வந்து பிறந்த நேரத்தில் டவுட் இருக்கு இல்லையா? ஒரு 5 நிமிஷம் தள்ளி பிறந்திருக்கலாம் இல்லையா? இருந்துக்கலாம் சார். ஏன்னா டாக்டர் சொன்னாங்க, இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு டவுட் வருது. 5 நிமிஷம் தள்ளி பிறந்திருக்கணும். வளர்பிறை சந்திரன் 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிழக்கு நாட்டில் நீடித்த அமைப்பில் சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ குழந்தை தள்ளி திறந்த 12:50க்கு பிறகு மத்தியானம் பிறந்திருக்கலாமா. சரி, என்னம்மா கேட்கணும்? ஓகே. என்ன படிப்பாங்க சார்? அவங்க சுக்கிர திசை போகுது, இப்போ எப்படி இருக்கு? ஏம்மா அவங்களுக்கு சனி வந்து கூடுதல், சனியும் செவ்வாயும் தான் கூடுதல் சுபத்துவம்மா. இப்போ போன குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா கிரகம் இந்த குழந்தைக்கும் நல்லா இருக்குது. திசை அமைப்புகள் பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை விருச்சிக லக்கணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தனுசு லக்கணமாக தான் இருக்கும். இந்த சுக்கிர தசைவை முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழிலை கண்டிப்பாக செய்ய விடாது. முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழிலில் சூரியனும் சனியும் தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? புதனும் செவ்வாயும் கலந்த துறைகள் இருக்குமா. மருத்துவத்தில் அல்லது பயோ சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஏதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாப்பாவுக்கு ஆர்வம் இருக்குமா. ஓகேங்க. ஓகே. இப்போ ஆராய்ச்சி கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு தாம்மா. சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசையிலிருந்து யோகங்கள் ரொம்ப நல்ல புத்திசாலியான பொண்ணுமா. சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை இன்னும் ஒரு 9 வருஷம் இருக்குமா. அவளுடைய நல்ல லக்னத்தை கரெக்டாக இப்போ கேட்க இதில் எப்படி இந்த பாருங்கம்மா, லக்னம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அப்பாவை பற்றி கேட்பேன், அம்மாவை பற்றி கேட்பேன், உங்ககிட்டே இதோட தங்கச்சி அக்கா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ கிட்டத்தட்ட 17 வயசு ஆகிப்போச்சு. இந்த 17 வயசில் எப்போ நல்லது எப்போ கெட்டது இந்த மாதிரியான விஷயங்களை நானே சொல்லி கொடுத்துருக்குறேன்ல. விருச்சிக லக்னத்திற்கு எப்போ கெட்டது நடக்கும், தனுசு லக்னத்திற்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வச்சு கண்டிப்பாக இந்த லைவ்லலாம் அதை வச்சு சொல்ல முடியாதுமா. நான் வந்து குயிக்காக ப்ரெடிக்ட் பண்ணி 4 பேருக்கு சான்ஸ் கொடுக்குற லைவ் இது. நான் உங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்குறேன். என் வீடியோக்களில் நிறைய லக்னத்தை சரி செய்வது எப்படின்னு இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேனேம்மா, அதில் பாருங்கம்மா. ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை விருச்சிக லக்னம் கிடையாது. 7 நிமிடம் ஏதாவது மாற்றங்கள் வந்தே தீரும். சரிங்களா? சரிங்க சார். சரி. புதன் செவ்வாய் கலந்த துறைகளில் இருக்கக்கூடிய ஆய்வு என்ன லக்னமாக இருந்தாலும் படிப்பு இதுதான். ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களில், ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் இந்த குழந்தை போகும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் சார் வணக்கம்.